ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் மார்ச் 14ஆம் தேதி சனிக்கிழமை இந்த வருஷத்துக்கான காரடையான் நோன்பு. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு போட்டோவை, இந்த ஒரு புகைப்படத்தை ஒரு 5 நிமிஷம் பார்த்து உங்க கோரிக்கை முன் வச்சாலே போதும். விபரீத ராஜயோகம் உண்டாகும், கணவரோட ஆயுள் அதிகரிக்கும், வருமானம் பன்மடங்கு பெருகும். அது என்ன போட்டோ, அது எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட கீழே ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறது மூலயமா இந்த வீடியோ உங்களை மாதிரி ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் ஆகும். மறக்காம அதை ட்ரை பண்ணுங்க. இப்போ காரடைய நோன்பு அன்னைக்கு என்ன ஃபோட்டோவை ஒத்து பார்த்து என்ன மாதிரி வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷமும் மாசி மாதம் முடிந்து பங்குனி பிறக்கக்கூடிய அந்த நேரம் இருக்குல்ல, அன்றைய தினம்தான் காரடைய நோன்பு வரும். உதாரணத்துக்கு மார்ச் 14ஆம் தேதி நமக்கு மாசி மாதத்தோட 30 கடைசி நாள். அன்றைக்கு தான் நாம் காரடைய நோன்பை கணக்கில் எடுத்துக்கிறோம். காரடைய நோன்பு அப்படிங்கிறது சுமங்கலி பெண்கள் தீர்க்க சுமங்கலி வரம் பெறுவதற்காகவும் அவங்களுடைய கணவர் ஆயுள் நீண்டிருப்பதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நாள். சொல்ல போனா சத்தியவான் சாவித்ரி இவங்களோட புகழை போற்றும் விதமா தன்னோட கணவர் மேல சாவித்ரி எந்த அளவுக்கு அன்பும் மரியாதையும் வச்சிருந்திருக்காங்க, தன்னோட கணவர் உயிரை காப்பாற்றுறதுக்கு எந்த எல்லைக்கு வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த காரடைய நோன்பு விரதத்தை கடைபிடிக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம். இந்த வருஷம் காரடைய நோன்பு நமக்கு சனிக்கிழமை வந்திருக்கு. சனிக்கிழமை காலையில் 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும் ராகு காலம் இருக்கு. மதியம் 1:30லேருந்து 3 வரைக்கும் யமகண்டம் இருக்கு. காரடைய நோன்பு அன்னைக்கு தாலிச்சட்டை மாத்துறது ரொம்ப விசேஷம். மாசி கயிறு பாசிப்படியும்னு ஒரு பழமொழியே இருக்கு. காரடைய நோன்பு தினத்துல நம்ம மாசி கயிறு, நம்ம தாலிக்கயிறை மாற்றும் போது கணவருடைய ஆயுள் அதிகரிக்கும், தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்குமாம். அதே மாதிரி கோவிலுக்கு போயிட்டு அங்கே வரக்கூடிய வயதுல மூத்தவங்க இல்லை சுமங்கலி பெண்கள் கையால் கல்யாணமாகாத கன்னி பெண்களுக்கு கையில் நோன்பு கயிறு மஞ்சள் கயிறு கட்டி விடுறது மூலயமா அவங்களுக்கு திருமண வரன் கைகூடி வரும் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய நம்பிக்கை. சத்தியவான் சாவித்திரி கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். கணவர் சத்தியவான் உயிரை காப்பாற்றுறதுக்காக சாவித்திரி எடுத்த மிகப்பெரிய விரதம். அதாவது யமனோட பிடியில இருந்த கணவர் சத்தியவான் உயிரை காப்பாற்றுறதுக்காக காட்டில் சிக்கி தவிச்சிருக்கக்கூடிய சாவித்ரி அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து அடையும் வெண்ணையும் தயார் செய்து காமாட்சி அம்மனுக்கு நைவேத்தியமாக படைத்து அவங்க மூலயமா தான் புருஷன் உயிரை கணவர் உயிரை காப்பாற்றிருக்காங்க. அதாவது காட்டில் கிடைக்கக்கூடிய காராமணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தட்டை பயிர் இருக்கு இல்லையா, அந்த காராமணி பயிரை வைத்து அதை அரைத்து அதில் அடை செய்து அங்கே இருக்கக்கூடிய பசுமாட்டிலேருந்து பால் எடுத்து அந்த பாலிலிருந்து வெண்ணெய் தயார் செய்து காமாட்சி அம்மனுக்கு நைவேத்தியமாக படைத்து தன்னோட கணவர் உயிரை காப்பாற்றி தருமாறு வேண்டுகோள் வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்ட காமாட்சி அம்மன் யமதர்மன் கிட்ட இருந்து சத்தியவான உயிரை காப்பாற்றி சாவித்திரி கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அப்படி தன்னுடைய கணவர் யமன் வரைக்கும் போய் திரும்ப வந்திருக்காங்கல்ல, அது மூலயமா தான் இந்த காரடைய நோன்பு அப்படிங்கிறது விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடியவங்க காராமணி பயிரை வைத்து கார அடை தயார் செய்து கூடவே வெண்ணெய், ஒரே 1 ஸ்பூன் வெண்ணெய் வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம். குறிப்பாக எந்த தெய்வத்துக்கு வழிபாடு செய்யணும், காமாட்சி அம்மனுக்கு வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். அதுலேயும் இந்த ஒரு ஃபோட்டோ, இந்த ஒரு படத்தை ஒரு 5 நிமிஷம் உற்று பார்த்தா எல்லா விதமான பிரச்சனையும் தீரும், இனிமே கஷ்டம் அப்படிங்கிறதே கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம்ல, அது என்ன ஃபோட்டோ அப்படின்னா காமாட்சி அம்மன் ஃபோட்டோ தான். காஞ்சி காமாட்சி அம்மன் ஃபோட்டோவை காரடைய நோன்பு அன்னைக்கு ஒரு 5 நிமிடம் உற்று பார்த்து உங்கள் கோரிக்கையை முன்வைக்கலாம். நிறைய பேர் வீடுகளில் மதுரை மீனாட்சி மாதிரியே காஞ்சி காமாட்சியோட ஃபோட்டோவை வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இருக்கும். சமயபுரம் மாரியம்மனில் ஆரம்பித்து பல வகையான அம்மன் புகைப்படங்களை ஃபோட்டோக்களை வீட்டில் வச்சுருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடியவங்க அந்த காமாட்சி அம்மன் புகைப்படத்தை 5 நிமிஷம் பார்த்து உங்கள் கோரிக்கையை முன்வைக்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் ஃபோட்டோ இல்லை, இது வரைக்கும் நாங்கள் வாங்கலை அப்படிங்கிறவங்க அதை வாங்கிட்டு வந்து வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து உங்கள் கோரிக்கையை முன் வச்சாலும் சரி. அப்படி வாங்க முடியாதவங்களுக்கு அற்புதமான இன்னொரு வழியும் இருக்குது. அதுதான் கூகுள் இன்டர்நெட்டில் காமாட்சி அம்மன் ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி ஒரு 5 நிமிஷம் பூஜையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் கோரிக்கையை அந்த காமாட்சி அம்மன் ஃபோட்டோவை பார்த்து சொல்லலாம். காமாட்சி அம்மன் ஃபோட்டோவை பார்த்து உங்கள் கோரிக்கை சொல்கிறதுக்கான முக்கியமான நோக்கம் என்னென்னா, காரடைய நோன்பு வரக்கூடிய அன்றைய தினம் கணவர் சத்தியவான் உயிரை காப்பாற்றுவதற்காக மனைவி சாவித்ரி கார அடையையும் வெண்ணையும் தயார் செய்து காமாட்சி அம்மனுக்கு நைவேத்தியமாக படைச்சிட்டு, உருகாத வெண்ணையும் ஓரடையும் உனக்கு நான் தருகிறேன், ஒரு காலும் என் கணவர் என்னை பிரியாத வரம் எனக்கு அருள்வாய் அப்படிங்கிற மாதிரி சாவித்ரி காமாட்சி அம்மன் கிட்ட அவங்க கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் காமாட்சி அம்மன் யமனோட பிடியிலிருந்து சத்தியவான் உயிரை காப்பாற்றி சாவித்ரி கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காமாட்சி அம்மனை காரடைய நோன்பு வரக்கூடிய அன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் அந்த ஃபோட்டோவை பார்த்து நம்ம வழிபாடு செய்யும் போது இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும், கணவருடைய ஆயுள் அதிகரிக்கணும், தீர்க்க சுமங்கலி வரன் கிடைக்கணும். அந்த வரன் மட்டும் இல்லாமல் கணவருக்கு வேலை சரியாக அமையலை, உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு
இது எல்லாமே தள்ளி போய்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் வீண் விரயம் வீண் செலவு தவிர்க்கப்படணும். கணவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா குடும்பத்தோட தலையெழுத்தே மாறும்னு எந்த கோரிக்கை இருந்தாலும் சரி, அந்த கோரிக்கையை காமாட்சி அம்மன் பாதத்தில் நீங்கள் வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் அந்த காமாட்சி அம்மன் ஃபோட்டோவை உற்று பார்த்து உங்களோட எல்லா விதமான கோரிக்கைகளையும், உங்கள் கணவர் சம்மந்தப்பட்ட கோரிக்கைகளையும் நீங்கள் மனமுருகி பிரார்த்தனை பண்ணி அவங்க பாதத்தில் வைக்கும்போது கண்டிப்பாக அது நிறைவேறும். அதே மாதிரி உங்கள் கணவருக்கோ மனைவிக்கோ உடல்நிலை சரியில்லை, தீராத நோய் போட்டு வாட்டுது, ரொம்ப நாட்களாகவே அந்த மருத்துவ பிரச்சனை வெளில வர முடியல அப்படிங்கிறவங்களும் காமாட்சி அம்மன் ஃபோட்டோவை பார்த்து அந்த வேண்டுதலை முன்வைங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாதிரி தெரியும். காமாட்சி அம்மன் ஃபோட்டோ வீட்டில் இல்லைனா கூட உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய இன்டர்நெட்டில் காமாட்சி அம்மன் ஃபோட்டோவை பார்த்து உங்கள் கோரிக்கையை முன்வைக்கலாம். இந்த ஒரு காரடையான் நோன்பு அப்படிங்கிறது நமக்கு சனிக்கிழமையில் வந்திருக்கு. காலையில் 7:30 8:30 இந்த 1 மணி நேரம் தாராளமாக ரொம்ப ரொம்ப நல்ல நேரம். அந்த நேரத்தில் உங்கள் கோரிக்கையை முன் வச்சாலும் சரி, அதை விட்டிங்கன்னா மாலை 4:30 எப்போ வேணாலும் பண்ணலாம். ஏன்னா 1:30 யமகண்டம் இருக்குது, அந்த யமகண்டமும் தாண்டிடட்டும். முடிஞ்சால் காராமணியில் அடை செய்து வெண்ணெய் வைத்து படைக்கலாம். அதுக்கு சந்தர்ப்பம் அமையாதவங்க காராமணி பயிரை மட்டும் வாங்கிட்டு வந்து காமாட்சி அம்மனுக்கு படைக்கிறதும் விசேஷம்தான். அதுவும் முடியாதவங்க ஒரே ஒரு ஸ்பூன் வெண்ணெயாவது நைவேத்தியமாக பிரசாதமாக வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.